இந்த தொகுதி இங்க இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் இந்த பகுதி தான் சேர்ந்தவர் நினைக்கிறேன். இந்த பகுதி தானே? பாவம் அப்படியே அம்போன்னு எனக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு. பார்த்தா பரிதாபமா இருக்குது. ஏன்னா அவர் எதிர்கட்சியில் இருந்தாலும் நம்ம அதிகமாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நாளில் அவர் தான் அதிக நாள் இருந்திருக்கார். தமிழகத்திலே சட்டமன்ற உறுப்பினராக அதிக நாட்கள் இருந்தவர் இந்த தொகுதியை சேர்ந்தவர். நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எதிர்கட்சி சேர்ந்தவர் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா இன்றைக்கு அவருக்கு ஏற்பட்ட நிலைமை எண்ணி பாருங்க. திமுக குடும்பத்தில் பிறந்த திரு உதயநிதி துணை முதலமைச்சர். எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். எமர்ஜென்சில நான் ஜெயிலுக்கு போனேன், அதே போல மிஸ்ஸால நான் ஜெயிலுக்கு போனோம், அதே போல பக்கத்தில் இருக்கிற துரைமுருகனும் எமர்ஜென்சியில் ஜெயிலுக்கு தான் போனார், அதே போல அவரும் மிஸ்ஸால ஜெயிலுக்கு தான் போனார். எந்த வித ஜெயிலையும் பார்க்காத, எந்த வித போராட்டத்திலையும் கலந்துக்காத, எந்த ஆர்ப்பாட்டத்திலையும் கலந்துக்காத, அரசியலே புதிதாக வந்த உதயநிதி அவர்களுக்கு எம்எல்ஏ, அப்புறம் அமைச்சர், அப்புறம் துணை முதலமைச்சர். இது என்ன சொல்லுது? இதுதான் கார்பரேட் கம்பெனி தானே. கஷ்டப்பட்டு உழைத்தவர் அப்படியே அம்போனுக்கு வந்துட்டு இருக்காரு. எனக்கு எதிர்த்து மாதிரி தான் வந்திருப்பார். ஆனா அவர் இருக்கிற இடம் அங்க இல்ல, இங்க இருந்தா எங்கேயோ போயிருப்பார். இருக்கிற இடம் சரியில்லாத போச்சு. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு உழைக்கின்றவர்கள், மக்களுக்கு சேவை செய்கின்றவர்கள், தலைமைக்கு விசுவாசமா இருந்தா எந்த பதவிக்கு வேணாலும் அண்ணா திமுக வர முடியும். திமுகவில் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவரை அவர்கள் தான் கட்சியிலும் வர முடியும், ஆட்சியிலும் வர முடியும். இங்க மட்டும் இல்ல, டெல்லிக்கு போனாலும் அவர்கள் தான், மாநிலத்தில் அவர்கள் தான், டெல்லியிலையும் அவர்கள் தான். எந்த பதவியும் விட்டு வைக்க மாட்டாங்க, எல்லாமே குடும்பம் தான். அப்படிப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வர வேண்டுமா? குடும்ப ஆட்சி தேவையா? வாரிசு அரசியல் வேண்டுமா? அது மட்டுமல்ல, இன்றைய தினம் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. இன்றைக்கு சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பே இல்லை. இருக்குதுங்களா? ஏன்னா தொலைக்காட்சி பாக்குறோம்ல, பத்திரிகை பாக்குறோம்ல, வர செய்தி என்ன? இதெல்லாம் எதனால வருது? போதைப் பொருளால் வருது. போதைப் பொருளால் இப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்திலே ஏற்பட்டு விட்டது. நான் பலமுறை சொல்லிட்டேன், ஆட்சி ஒரு திமுக ஆட்சிக்கு ஒரே ஆண்டில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. அதை கட்டுப்படுத்துங்கள். சட்டமன்றத்திலையும் பேசுறேன், ஊடகத்திலையும் பேசுறேன், பத்திரிகை வாயில பேசுறேன், அறிக்கை வாயில வெளியிட்டேன். எதையுமே கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சா மற்றும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி அவரும் சீரழிந்து விட்டார், குடும்பமும் சீரழிந்து விட்டது. குடும்பம் நடுத்தருவுக்கு வருகின்ற அளவுக்கு இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்கின்றாங்க. இன்னைக்கு இந்த போதைப் பொருளால தாங்க இவ்வளவு பிரச்சனை. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. இன்னைக்கு பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் முதல்ல என்ன வரும்? தங்கம் என்ன விலைன்னு வரும், வெள்ளி என்ன விலைன்னு வரும். இப்போ கொலை நிலவரம் என்ன, அதுதான் பத்திரிகையிலையும் ஊடகத்தில் வர செய்தி. இதை தவிர்த்து என்ன வருது? தமிழகத்தில் அடியோடு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது.